நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ கடகராசி வந்து பொதுவாக இறக்க குணம், அதாவது கடகம் சந்திரனோட வீடு. தாய் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வேணும்ன்ட்டு பொதுநலத்தோடு இருப்பாங்க. அது மாதிரி நினைக்கக்கூடிய கடகராசிக்காரங்க. இப்போ உங்கள் ராசியிலே, அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் சனியோட 7ஆம் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் சிறு சிறு குழப்பங்கள் இருந்தும் சரியாகக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். அதே மாதிரி நீங்கள் அஷ்டமத்து சனி இப்போ இருக்குது. இப்போ ஒரு 6 மாதம் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே படிப்படியாக தான் 6 மாதம் இப்போ போன 2 வருஷம்லாம் என்ன சொல்கிறது, படாத துன்பங்கள்லாம் பட்டிருந்துருப்பீங்க. இப்போ கொஞ்சம் இன்னும் ஒரு 5 மாதங்கள் கழித்து தான் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த அஷ்டமத்து சனி விலகக்கூடிய காலகட்டங்கள். 2ஆம் இடத்துல சனி பார்க்குறா, வாக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது ரொம்ப சிரமமாயிடும். அதே மாதிரி தன வரவு சீராக தான் இருக்கும். குடும்பத்தில் தான் ஒற்றுமைகள் கொஞ்சம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். அது கொஞ்சம் ஒரு 5-6 மாதங்கள் கழித்து அது சரியாயிடும். அதே மாதிரி உங்களோட 3ஆம் இடத்துல சுக்கிரன் கேது கூட இருக்கிறாரு. சுக்கிரன் அங்கே நீச்சமடைகிறாரு. இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு ஒன்றும் பாதிப்பை கொடுக்க மாட்டார். 3ஆம் இடத்துல என்னென்ன நல்ல பலனே தான் இருக்கும். பெருசாக அந்தளவுக்கு பாதிப்பு இருக்காது. நீச்ச சுக்கிரன்னு பயப்பட வேணாம், அந்தளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி உங்களை என்ன சொல்கிறது, உங்கள் கொஞ்சம் தைரியம் இல்லாத தன்மைகளாக இருக்கும். அது சரியாகிடும். ஒரு சுக்கிரன் அப்படியே நீச்சத்தன்மையை 20 நாள் 25 நாள் தான் எடுத்துப்பார் சுக்கிரன் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு. அதனால் ஒரு 20-25 நாள் ஒரு மனக்குழப்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது சரியாயிடும். உங்களோட நாலாம் இடம் இயல்பாக, உங்களோட 4ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால கல்விகள்லாம் நல்லாவே இருக்கும் மாணவர்களுக்கு. அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் அவங்களுக்கு இது. அதே மாதிரி 4ஆம் இடம் தாய் ஸ்தானம் சொல்லுவாங்க. தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தாய் வழி உறவுகளால், தாய் மாமன்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தாய் வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடத்தை சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதேமாதிரி குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இதனால் குழந்தைகள் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனாலும் அந்த கருத்து வேறுபாடு சரியாயிடும். ஏன்னா சனியோட பார்வை இருக்குது, குருவோட பார்வையும் இருக்குது. சனியோட பார்வையினால கொஞ்சம் கேட்காம போகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி கேட்காம போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சொன்னால் அவங்க கண்டிப்பாக கேட்டு புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்களோட 6ஆம் இடம், உங்களோட 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால வேலைகளில் கொஞ்சம் சிறு சிறு குழப்பங்கள்லாம் இருக்கும். அதை நீங்கள் வேலைகளில் எடுத்தெறிஞ்சு எதுவும் இந்த காலகட்டத்தில் பேசாதீங்க. ஏதாவது பேப்பர் போடணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தை தயவுசெய்து நினைக்காதீங்க. உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள்லாம் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்க அதெல்லாம் சுமூகமாகவே போகும். நண்பர்கள் மூலியமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தடை தாமதத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இன்னொரு 5-6 மாதங்களுக்கு பிற்பாடு உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். தடை தாமதங்கள் என்ன, திருமண தடை, ஏதாவது வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், எல்லாத்துலேயுமே அந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அதை டிலே பண்ணுவார். இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு பிற்பாடு தான் உங்களுக்கு எல்லாமே சரியாகிடும். உங்களோட 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அவர் அவர் சனி செவ்வாய் பார்வையை வாங்காமல் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அந்த ராகு கெடுபலன்கள்லாம் தரமாட்டார். 9ஆம் இடம்னா பாக்கியஸ்தானம் சொல்லுவோம், தந்தை ஸ்தானம்.
அதனால் உங்களுக்கு தந்தைக்கு இடையே உங்களுக்கும் தந்தைக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தால் இதெல்லாம் இப்போ வந்து படிப்படியாக வந்து சரியாகிடும். அதே மாதிரி உங்களை 10ஆம் இடத்தை வந்து சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தொழில்கள்லாம் வந்து தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. தொழில்கள்லாம் வந்து கொஞ்சம் டல்லாக தான் போகும். இன்னொரு 5 மாதங்கள் கழித்து தான் வந்து அது வந்து சீராக படிப்படியாக வந்து வளரக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். தொழில் மந்தமாக இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வந்து குறையாது. ஏன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறாரு. அதனால் வந்து டல்லாக போனாலும் உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வந்து சரியாகவே வந்துட்டு சேரும். அதே மாதிரி உங்களோட 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் இருக்கிறதுனால வெளிநாடு போகணும், வேறு மாநிலத்துக்கு போகணும், அதாவது இடமாற்றம், அதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 40 நாள் கழித்து தான் உங்களுக்கு எதாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணங்கள் போகிறதா இருந்தாலும் ஒரு 40 நாள் செவ்வாய் கொஞ்சம் இங்கே கடகத்துக்கு வந்த பிற்பாடு தான் 12ஆம் இடம் சுபத்துவமானால் தான் உங்களுக்கு வெளிநாடு பயணங்கள்லாம் வந்து போகிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி பெரியவங்கள்லாம் ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் ஒரு 40 நாள் இன்னும் 1 மாதம் தள்ளி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் நீங்கள் நினச்சபடி பிளான் பண்ண மாதிரியே நீங்கள் போய் வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள். இது நம்ம சொன்னது வந்து எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிறப்பு ஜாதகத்தை கொடுத்துட்டு டீட்டெயில் அனுப்பிச்சிட்டு நல்லபடியாக வாழ்ந்து மகிழ்கிறது. ரொம்ப நன்றி.